அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் தா முத்துலட்சுமி. நான் சவுண்டீஸ்வரி நடுநிலைப் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். மழை பொழியும் மகிழ்வான தருணத்தில் களை கட்டும் களித்திருவிழாவை வரவேற்று விழாவிற்கு வந்த விருந்தினர்களையும் அன்பான மாணவ உறவுகளையும் இனமான நடுவர்களையும் தாய் தமிழில் வணங்கி மகிழ்கிறேன். இக்கலைத்திருவிழாவில் எனக்கு பேசக் கொடுத்த தலைப்பு சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பென்பதாகும். இயற்கை நமது இறைமை, அதனை வழங்குவதே நமது கடமை. நீர், நிலம், காற்று இவ்வுலகின் கொடை. இக்கொடையை கடையாய் விரித்து வாழ்விற்கு தடையாய் மாற்றி இயற்கையை சுருக்கி இன்னலை பெருக்கி சுயநலமாய் சிந்தித்து சீரழித்து சிதைத்து வருகிறோம். இறைவன் கொடுத்த இயற்கை கொடை காப்பதே நம் கடமை. அக்கடமையை மறந்து மடமையை பெருக்கி ஆட்டின் மண்ணை அரித்து மாடி வீடு கட்டி சுற்றம் மலித்து சுயநல வாழ்வில் சூனியமல்லவா வைத்திருக்கிறோம். நாம் வாழ்வதற்காக இயற்கை எண்ணெயின் கூந்தலை மலித்து மொட்டையாக்கி பட்டை தீட்டிய பாலைவனமாக்கியுள்ளோம். நாம் வாழ மலையை உடைத்து மண்ணாய் மாற்றிவிட்டோம். ஒளிப்பட்டு வழி தாங்காமல் அலறுகிறாள் நம் பூமி மாதா. அவள் கண்ணீரில் மனித இனம் மண்ணுக்குள் புதைந்தாலும் நம் மதி மறுநாளை மறந்து மனம் மாறி மறுவேளை பார்த்து மீண்டும் அச்சூழல் அளித்திடும் சூழலை உருவாக்குகிறோம். நீர், நிலம், காற்றோடு மட்டும் முடிவதல்ல பூமி. அதனை தாண்டி பரந்த பரப்பில் அதனுடன் கலந்து வாழும் கோடான கோடி உயிரினங்கள். இவை அனைத்துக்கும் இங்கே வாழ உரிமை உண்டு. அதனை உள்ளன்போடு மனதில் கொண்டு சூழல் காப்பும் இன்று இருந்த பொருளை இயல்பு ஆக்கள் அதன் விளைவை அறிந்து செயல்பட என்றார் வள்ளுவ பெருந்தகை. முன்னோர்கள் நமக்கு வழங்கிய இயற்கையை அப்படியே அடுத்த சந்ததிக்கு கொடுத்திட வேண்டும். சூழலை கண்டு விழித்திட வேண்டும். விண்ணையும் மண்ணையும் காத்திட வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு சீர்குலைவு தரக்கூடியவாக மாறியுள்ளது. மக்கள் தொகை பெருகுள்ளது, காற்றின் சுத்தம் குறைந்துள்ளது, வாகனங்கள் பெருகுள்ளது, மரங்கள் குறைத்துள்ளது, வீடுகள் பெருகுள்ளது, விளைநிலங்கள் குறைந்துள்ளது, பாவங்கள் பெருகுள்ளது, பாதுகாப்பு குறைந்துள்ளது. வருங்காலம் வாழ வழி கிடைக்குமா என அஞ்சுவது மட்டுமே மிஞ்சியுள்ளது. மாசுபாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி அதில் வாழும் உயிரினங்களின் வாழ்வை சீர்குலைத்தது. இன்றைய சன்னதிகள் நாளை சூழ்நிலையை உணர்ந்து இயற்கை காக்கும் செயலில் ஈடுபட வேண்டும். பசுமை பாரத நாட்டிற்கு நம்முடைய பங்கை செலுத்த வேண்டும். பூமியின் சமநிலை மாறி வருகிறது. இயற்கையை காப்பதே அனைவரின் பொறுப்பு. அதுவே ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் செயல்களின் தொகுப்பு. விழித்தெழு மனிதா விழித்தெழு. இனியும் கண்ணை மறைத்து கடமை மறந்தால் அடுத்து கண்ணீருக்கும் நீயும் நானும் மண்ணுக்குள் என நாம் உணர்ந்திட வேண்டிய மகத்தான தருணம். தரித்திடும் மண்ணையும் வளர்ந்திடும் மரத்தையும் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் அரும் பெரும் பொக்கிஷம் என எண்ணிடு. அவற்றை காத்திட அனைவருக்கும் அறிவுரையை வழங்கிடு. நன்றி, வணக்கம்.